உங்களுக்கு என்ன தோன்றுகிறது திருமணம் என்றால்? அச்சீவ்மெண்ட் சார். அச்சீவ்மெண்ட். ஏன்னா இன்னைய தேதியில அச்சீவ்மெண்ட் தான் இல்லையா? அடங்கம்மால இத்தனை பேர் ஊரில் இவ்வளோ பசங்க இருக்குள்ள நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு செட்டில் ஆகிறது ஒரு அச்சீவ்மெண்ட் தானே சார். மற்ற பசங்களுக்கு முன்னால் நம்ம கல்யாணம் பண்ணி ஜோடியோட போகணும். அந்த ஒரு நீ அப்படி வரியா? உங்களுக்கு திருமணம் பண்ண தோன்றுவது என்ன? ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் சார். ஓகே, அவருமே ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சொல்றாரு. கமிட்மெண்ட் என்ன? அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து வேற சார். மாற வேண்டியது நான் இல்லை, நீங்க தான். மேரேஜ்னாலே ஹாப்பி தான். உங்களுக்கு இல்லை அப்படியே ஆப்போசிட், அன்ஹாப்பி. அன்ஹாப்பி. ஏன்? எனக்கு ஒரு லோட் இருக்கு என்னோட லைஃப்ல. ரொம்ப நல்லவன் போல பேசாங்க, எரிச்சலா இருக்கு. உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு ஃபாதர் கிடையாது. ஸோ அப்படின்னும் போது எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் ஃபேமிலி ஸோ பொறுப்பை ஏற்கனவே பொறுப்பு இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஒரு அந்த நெருக்கடியில இன்னொரு கமிட்மெண்ட்குள்ள போயிட்டு என்னால அதை அப்போ பேலன்ஸ் பண்ண முடியாத ஒரு மகிழ்ச்சி நெருக்கடி. அங்க நீங்களா யாருடா? ஆசை, கல்யாணம் பண்ணிக்க ஆசை. சிம்பிளா பேசுறாங்க. அதான் சார், பயம் தான். பயம். இந்த பக்கம் ஒரே ஆன்சர் தான் இருக்கு, அது வேற ஆங்கிள் சொல்றீங்க. இந்த மாதிரி என் மனசுக்குள்ள உன்னைய பத்தி இந்த மாதிரி ஒரு இதாகி போச்சு. ஓகே, ஆசை, பயம். என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸைட்மெண்ட் சார். எக்ஸைட்மெண்ட். ஆனா உங்க முகத்துல அந்த கல்யாண மாப்பிள கலை வந்துருச்சு. ரெடியா இருக்காப்ல. ஆஹா, இவன் அவனே தாப்பா. அக்காவுக்கு நம்ம இப்போ இருக்க மாதிரி ஆஃப்டர் மேரேஜும் இருக்க முடியாதோ அப்படின்ற பயம். அடுத்து நியூ ரிலேஷன் சார். மேரேஜ்னாவே அதானம்மா. மாற வேண்டியது நான் இல்லை, நீங்க தான். அதனால தான் சார் அக்கா மூலியமா நியூ ரிலேஷன்ஸ் அது மாதிரி நிறைய கிடைக்கும். நீங்க சொல்றது என்ன? உங்க அக்கால் கணவரின் தம்பி அந்த மாதிரி சொல்றீங்களா? அது மாதிரி சார். ஓ, அது மாதிரி தானா? ஓ, ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. என்னோட எஜுகேஷனை பாதிக்கும்னு நினைக்கிறேன். எஜுகேஷனை பாதிக்கும். ஓகே, ஹாப்பினஸ் தான் சார். ஹாப்பினஸ் சார் கரியர் அஃபெக்ட் ஆகும்னு தோணுது. கெரியர் எஃபெக்ட் ஆகும். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? ஓகே, பெண்களுக்கு 2-3 பேருக்கு இங்க கெரியர் இஷ்யூவா இருக்குது. சார் ஹாப்பினஸ் தான். ஹாப்பினஸ், மகிழ்ச்சி. முதல்ல இந்த பிள்ளைக்கு இந்த கல்யாண கலை வந்துருச்சு. புறாம சார் கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியாம போயிடுமோன்ற ஒரு பயம் தான் சார். கெரியர்ல ஜெயிக்க முடியாம போயிடும் பயம். அதான் போய் கேட்டு வந்துடுறோம். வெரைட்டியான ஃபுட் சாப்பிடலாம். வெரைட்டியான ஃபுட் இன்னொரு கல்யாணத்துல சாப்பிடலாம். இல்ல போற வீட்ல வந்து மாமியார் நல்லா சமைச்சு போடுவாங்கல்ல, சோ நல்லா சாப்பிடலாம். ஆமா, உனக்கு என்ன பூரா எங்க காசு இல்ல, அதனால புரியல. வேற வீட்டுக்கு போனா மாமியார் செஞ்சு போடுவாங்க, நம்மள ஒரு ராணி மாதிரி பாத்துப்பாங்கல்ல. டெய்லி நம்ம ஃபுட் வெரைட்டியா சாப்பிடலாம்ல சார். ஒரு வீட்ல விருந்து வைப்பாங்க. நீங்களா யாருடா? ஆமா, அதெல்லாம் கொஞ்ச நேரம் தான் வைப்பாங்க. இல்ல அப்புறம் வந்து ஹனிமூன் அதெல்லாம் போகலாம். ஜாலியா இருக்கும் சார். அது சீக்கிரமா ஹாப்பினிங்கா இருக்கும் லைஃப். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. இப்போ இவங்க இதெல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா இவங்க கல்யாணம் பண்ணா தான் பிராக்டிகலா இன்னைய தேதிக்கு நம்ம அங்கிட்டு இந்த பக்கம் கல்யாணம் பண்ண முடியும். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. அப்படி இருக்க பட்சத்துல இவர்களை ஒரு காதலை நோக்கியோ அல்லது கல்யாணத்தை நோக்கியோ எப்படியெல்லாம் இன்டைரக்டா சொல்றீங்க கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு எப்படியெல்லாம் இன்டைரக்டா சொல்லி பாக்குறீங்க? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு பாடு. ஏய் எல்லாரும் உனக்கு என்ன அண்ணன் சொல்லிட்டு இருக்காங்கடா, தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிட்டு போல. எனக்கு வெளியே ஒரு வயசான மாதிரி காமிக்கிறாங்கடா இந்த சொசைட்டில என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இப்போதான் ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கிற இஎம்ஐஸ் எல்லாத்தையும் கட்டி முடிச்சு ஓரளவுக்கு ஸ்டேஜ் கொண்டு வந்தா இப்போ உடனே அடுத்த கமிட்மெண்ட் வந்துருச்சு சார். நானே நொந்து போயிருக்கேன். கல்யாணம்னு ஒன்று போனோம்னா தனியாக ஒரு வீடு வேணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இப்போ என்ன கமிட்மெண்ட்ல இருக்கீங்க? இப்போ வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் சார். வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் அவனுக்கும் சேர்த்து தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அவர் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அது கமிட்மெண்டா இருக்கு, அதனால இன்னொரு கமிட்மெண்ட்டை எடுத்துக்க முடியலன்னு சொல்றாரு. சரி, இப்போ அந்த வீடு கட்டுறதுக்கு காசு ஆகும்ல சார்? வீடு கட்டுறதுக்கு காசு ஆகும் சார். ஆமா. இப்போ கல்யாணம் பண்றதுக்கு காசு ஆகும். இப்போ தம்பி கல்யாணம் பண்ணவும் காசு ஆகும். எதா இருந்தாலும் ஆமா அவங்க ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ அது சீக்கிரம் நீ ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம்ல. ஸோ அவன் வெளியே போயிட்டானா எனக்கு கேப் கிடைக்கும், வீட்டில் இருக்கலாம். புதுசா இருக்கு இப்படியே அம்மா அம்மா பார்த்துக்கலாம் அந்த ஐடியில் இருக்கேன் சார். சார் நான் வெளியில போறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். நான் எப்பயுமே அப்பா அம்மா அவங்கள பார்த்துக்கணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எனக்கு இருக்கு சார். சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்து, அது லூசுக்கு மட்டும் வந்துக்கிறேன். இப்போ அவன் மேரேஜ் லைஃப் பண்ணி என்ன அனுப்புறதுல தான் இருக்கிறானே தவிர என் கூட சேர்ந்து இருக்கணும்ன்றது அவனுக்கு இல்லை சார். நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன், அண்ணி வரட்டும், எல்லாம் ஒன்னா இருப்போம்னே, நல்லா இருக்கும் நம்ம குடும்பம்னு சொன்னா பரவாயில்ல. நீ கல்யாணம் பண்ணிட்டு போகணும், அவர் அனுப்புறதுல இருக்கீங்களே என்ன? அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு சார். எனக்கு அவனை அப்படி பார்க்க பிடிக்கல. ஒரு வீடு கட்டுறாச்சுல, உங்க கான்ட்ரிபியூஷன் என்ன சார்? வாங்குற டேக் ஹோம் 28,000 வாங்குறேன் சார்.
20,000 வீட்டில் கொடுத்துருவோம் சார். அப்புறம் என்ன சி அதுதான் பிரச்சனையே. அதுதான் சார். இப்போ அதை நம்பி நான் வந்து ஒரு லோன் எடுத்துட்டு அதை ரீபேமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போ நடுவில் வந்து அவன் ஃபாரின் போனோம்னு சொல்லிட்டு கொண்டு வரான் சார். இப்போ அதுக்குமே வந்து கேஷ் என்ட்ரியும் இல்லை சார். ஆல்மோஸ்ட் 6 lakhs வரைக்கும் வருது சார். இது அந்த 6 lakhs நான் ரெடி பண்ணுறதுக்கு மறுபடியும் இன்னொரு லோன் எடுக்கணும் சார். ஓ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே இந்த வீடை கட்டுறீங்க? ஆமாம் சார். அப்ப திடீர்னு நீங்க பாட்டுக்கு எனக்கு ஒரு 6 லட்ச ரூபா போராட்டணும், நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு சொன்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருக்குது சார். அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத நான் வந்து சரி ஓகே நீங்கள் எல்லாத்துக்கும் எக்ஸ்பென்ஸ் பண்ண போகிறீங்க, திடீர்னு 1 வருஷம் எனக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணேன், நான் சம்பாரிச்சு வீட்டுக்கு கொடுக்குறேன், டக்குன்னு வீடை கட்டுறீங்களா, அண்ணன் கல்யாணத்துக்கு கட்டுறீங்களா? ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சி சரியில்லையாப்பா. ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு என் ஒய்ஃபோட கூட்டு போய் ஒரு 10 years நான் சம்பாரிச்சுட்டு வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துலாம். கரெக்ட் சார். அவன் வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எதிர்பார்க்குறான் சார். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? ஆனா நல்லா இருக்கு. இவன் இன்னைக்கு சொன்னானா அன்னைக்கே அந்த விஷயத்தை நம்ம செஞ்சாகணும்னு நான் எதிர்பார்க்குறான் சார். ஆக்சுவலா இப்போ உங்க ப்ராசஸ்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கமிட்மெண்ட்டை முடிச்சு ஸ்லோலி அடுத்த கமிட்மெண்ட்டுக்குள்ள போகணும்னா எப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகும்? நாயரே டெலிபோன்ல செருப்பால அடிக்க முடியாதுங்கிற தைரியத்தில் தானே இப்படி பேசுறேன். மேக்ஸிமம் இந்த டிசம்பருக்குள்ள லோன் இருக்கிற எல்லா கடனும் முடிஞ்சிடும் சார். இப்போ எடுக்கிறேன்னா ஒன்று என் மேரேஜுக்காக இருக்கும், நான் ஃபாரின் போகிறதுக்காக இருக்கும் சார். ஆக்சுவலா அப்படி பார்த்தா லோன் இப்போ எதுக்கு எடுக்கிறது பெட்டர்? அடுத்த வருஷத்துக்குள்ள என் ஃபியான்ஸுக்கு சேம் ஏஜ் ஆகிடும் சார். எனக்கு அவங்களுக்கும் 26 ஆகிடும். அதை நீங்க இந்நேரம் சொல்லவே இல்லையே. அடங்கொம்மால ஏண்டா ஒரு பச்சை புள்ளையே 20 நிமிஷமா டிவைட் பண்ணிருக்க நீனு. அந்த பொண்ணு என்ன ஒரு புத்திசாலித்தனம். பொண்ணு சைடுல ப்ரெஷர் இருக்கு, அந்த பொண்ணுக்கு ஏஜ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அவங்க வீட்டுல அழுத்தாங்க உங்க? இல்லை சார், அழுத்தல ஒன்று. எனக்கு அடுத்தது அதுதான் சார் பண்ணுவாங்க. அழுத்துனாங்கன்னா நான் வீட்டில் பேச போக்குள்ள நான் கெட்டவனா தெரியும். நீ எப்படி எருப்படி வாங்க போற? எனக்கு ஏன்டா வாங்கி கொடுக்க பாக்குற? இல்ல இப்ப தம்பி உங்களுக்காக வெயிட் பண்ணணுமா இல்ல அவர் பக்கம் அவர் பாத்துக்கணுமா? இல்லை அவன் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது சார். உங்களை நீங்க வேணா கல்யாணம் பண்ணிக்கோங்க முன்னாலங்கிறார். நல்லா இருப்படா போடா, ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது கஷ்டமா இருக்கு சார். ஏன் என்னை படிக்க வச்சான் சார், அவன் எம்எஸ்சி படிக்க வச்சான், பணம் கொடுத்தான். இப்ப இன்னொரு பக்கம் அவர் சிக்கலை பார்ப்போம். இப்போ உங்க தம்பி லவ் பண்றாப்ல, அந்த பொண்ணுக்கும் ஏஜ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த சைடுல ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஆரம்பத்துல கொஞ்சம் மன வருத்தமா இருக்கும், போக போக அப்படியே பழகிரும். அவர் கல்யாணம் பண்ணி ஆகணும். அப்ப நீங்க சீக்கிரம் பண்ணிக்கிட்டாதான் என்ன? எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் செப்டம்பர்ல பண்ணிடுவாங்க சார். அப்ப அடுத்த வருஷம் எண்ட் ஆயிரும். ஆமா சார். ஆல்மோஸ்ட் அடுத்த வருஷம் ஆகஸ்ட் செப்டம்பர் ஆயிருங்கிறப்ப சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. அப்போ நான் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பேன்னு தெரியாது சார். உங்களுக்கு மறுபடியும் பாக்குறது நீங்க எப்படி இருப்பீங்க? அது என்னமோ தெரியல. ஒரு கல்யாணம் அண்ணனுக்கு நடக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அவரே எஃபர்ட் போடணும் நீங்க நினைக்கிறீங்க. ஏன்னா உங்க கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக என்ன ஒரு புத்திசாலித்தனம். நீங்களும் கொஞ்சம் ப்ரெஷர் எடுத்துக்கங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. நீங்க உங்க உடம்ப பத்திரமா வச்சுக்கோங்க, ஒல்லியா இருங்க. மாற வேண்டியது நான் இல்லை, நீங்க தான். ஃபிட்டா இருங்க. அது மாதிரி ஏதாவது பண்ணுங்க. அண்ணன் கல்யாணத்துக்கு சம்பாரிச்சு கொடுங்க. இது எதுவுமே இல்லாம சுத்தி உங்களை பத்தியே நீங்க யோசிப்பீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது.